ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ உடனே பற்றினா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ போங்க நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட்டை கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க் மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் இமேஜில் ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க நீங்கள் கரெக்டாக இருந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக வீடியோ ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஒன்று சொல்லிட்டு ஒரு ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்ஸ் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புக் மார்க் வரைக்கும் உங்களோட அந்த டைமிங் போயிடும். நெக்ஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து அந்த புக் மார்க் வரைக்கும் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே அந்த லேயர் கீழே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த மூவ் இன் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து செட் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிட் யாரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே போல் அந்த 6 மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இமேஜை கட் பண்ணிங்க. சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோட இமேஜில் கரெக்டாக புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குலாம் எப்படியெல்லாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கர் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்து எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலான இமேஜ்லாம் இருக்குதுங்களா, ஸோ அந்த இமேஜ்லாம் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே 1 பை 1 வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 பை 1 வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாப்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ், சாங்ஸ், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் எதுனா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேர் நம்மளோட இமேஜுக்கான சிசி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கர் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட பீட் மார்க் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து ஆட் இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் நமக்கு வந்து ஷேர் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குங்களா அது வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.